கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிட்டீங்களா அப்படின்னு திமுக பார்த்து கேட்காத ஆளே கிடையாதுன்னு தான் சொல்லணும். எதிர்கட்சியில் இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இப்போ ஒருத்தர் லிஸ்ட்டில் ஆட் ஆகிறார். அவர் ரொம்ப நாளாக கேட்டுனுக்கிறார், புதுசாக ஒன்றும் ஆட் ஆகலை, ஆனால் இந்த கண்டென்ட்டு புதுசு அப்படின்ற மாதிரி இப்போ ஒரு புது கண்டென்ட் எடுத்துகிட்டு வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. யார் அவர், என்ன சொல்கிறாரு பார்த்துருவோம் வாங்க. பாமகவை சேர்ந்த அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏன்னா லுக் வில்லேஜில் பல குழப்பங்கள் இருக்கிறதுனால இவர் இந்த பொறுப்பில் இருக்கார் அப்படின்னு நம்ம பாட்டுக்கு எதையாவது சொல்லி அங்கேருந்து சண்டைக்கு வந்து யாரை பார்த்து என்னடா அப்படின்னு சண்டைக்கு வந்துட்டாங்கன்னா போச்சு. அந்த குழப்பமெல்லாம் தீர்ற வரைக்கும் பாமகவை சார்ந்தவர், இப்போ வரைக்கும் அது இல்லைன்னு ஆகலை, அதனால் அது சொல்லலாம் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால இப்போ சொல்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. அவர் ஒரு மேடையில் பேசுகிறார், அழகாக எல்லோ கலர் டிஷர்ட் போட்டுட்டு கேப்பெல்லாம் போட்டு பர்ஃபெக்டாக வந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டிருக்கார். அந்த பிரச்சாரத்தில் பேசும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த மண்ணில் நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கு இந்த இடத்துல 15% இடஒதுக்கீடு எங்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னார். அந்த வாக்குறுதி என்ன ஆச்சு மிஸ்டர் ஸ்டாலின் அவர்களே அப்படின்னு கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. இடஒதுக்கீடு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்கள் கொடுக்காம இருக்கீங்களேன்ற கேள்வியை முன்வைக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இந்த மண்ணில இதே இடத்துல நான் நின்று பேசுறேன்ல, இதே இடத்துல ஸ்டாலின் அவர்கள் அன்னைக்கு பேசினார். என்னன்னு, நாங்க ஆட்சிக்கு வந்தவுடன் வன்னியர்களுக்கு 15 விழுக்காடு இடஒதுக்கீட்டை தனியாக நாங்கள் கொடுப்போம் என்று இந்த மண்ணிலே இதே இடத்திலே உறுதி கொடுத்த ஸ்டாலின் அவர்களே, என்ன ஆட்சி உங்க வாக்குறுதி? நீங்க ஆட்சியில் இருக்கிறீங்களே, 4.5 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இதற்கு என்ன, இந்த கேள்விக்கு என்ன விடை சொல்லுங்கள். நெக்ஸ்ட் என்ன குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் போதைப்பொருள் நடமாட்டம் வந்து பயங்கரமாக இருக்குது, போதைப்பொருள் சப்ளை ரொம்ப சுபபோகமாக நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கள்ளசாராயம் காய்ச்சறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது திமுக அரசு தான், விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது திமுக அரசு தான். அது மட்டும் இல்லை, கஞ்சா சப்ளை, அதுக்கப்புறம் வந்து கொக்கைன் மாதிரியான போதைப் பொருட்கள், போதை வஸ்துக்கள் இதெல்லாம் வந்து சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு சப்போர்ட்டே கவர்மெண்ட் தான் அப்படின்ற ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள். அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு சேலஞ்சையும் முன்வைக்கிறார். என்னென்னா, என்கிட்ட மட்டும் பொறுப்பு வந்துச்சுன்னா 6 மாதம்லாம் இல்லை கஞ்சா ஒழிக்கிறதுக்கு, 6 நாளில் ஒழிச்சிருவேன் நான். என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கு வேலையே பார்க்க தெரியல, என்கிட்ட கொடுத்து பாருங்கள், சும்மா டர்ரு கிழிச்சு தூக்கி போட்டுருவேன் எல்லாரையும் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். 6 நாளில் முடிக்க முடியும்னு ஒரு பயங்கரமான ஒரு பாயிண்ட்டை சொல்லியிருக்காரு. இப்போ சரி 6 நாள் யாராவது கொடுத்து பண்ணுங்க அப்படின்னு பார்க்கலான்னு சொன்னால் தானே, இப்போ நம்ம என்ன வேணால் 6 மணி நேரத்தில் முடிச்சிருவேன்னு கூட சொல்லலாம். யார் கேட்க போகிறா, என்ன நடந்துருப்போதே அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்காருன்னு ஊருக்குள்ளே இந்த கருத்தை கேட்டு எதிர்கருத்தெல்லாம் வந்துக்கிட்டு இருப்பா. 29 டாஸ்மாக் கடை, ஆனால் 2000 சந்தைகள் 24 மணி நேரம் சரக்கு கடை. இது இல்லாம கள்ள சாராயம். போன வருஷம் தான் மரக்காணத்தில் 22 பேர் இறந்தாங்க. போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் 2 கள்ளக்குறிச்சி, அதுக்கப்புறம் போன வருஷம் மரக்காணத்தில் 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தது 22 பேர் இறந்தாங்க மரக்காணத்தில். அந்த மரக்காணத்தில் அந்த கள்ளச்சாராயம் வித்து அவங்கள பிடிச்சி அவங்களுக்கு தண்டனை கொடுத்துருந்தாங்கன்னா கள்ளக்குறிச்சி அந்த சம்பவம் நடந்திருக்க. ஆனா அதை பத்தி கவலை இல்லையே. விற்கிறது யாரு? இவனா விற்கிறாங்க. விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க. பொண்ணு காசுறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறாங்க, விற்கிறவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குறான் திமுக. அப்போ இதெல்லாம் கஞ்சா யார் விற்கிறான்? ஒரு சூழல், என்ன சூழல்? எங்க பார்த்தாலும் சாராயம், கள்ளச்சாராயம், கஞ்சா, போதை மாத்திரை, போதை ஊசி, போதை பவுடர், காக்கேன், ஹெரோயின், எல்எஸ்டி, என்னென்ன இருக்கு எல்லாமே சரளமா முதல்லாம் சென்னையிலயோ டவுன்ல சிட்டியில தான் கிடைக்கும். இப்ப கிராமத்துல எங்க பார்த்தாலும் கிடைக்கும். அந்த சூழலை உருவாக்கி அவனுக்கு என்ன பண்றான்னு தெரியல, அதை போதையை போட்டானா அவன் மிருகமாயிடுறான். அந்த சூழலை ஏன் நீ உருவாக்குற, எப்படி உருவாக்குற? எங்க கிட்ட ஆட்சியை விட்டு பாருங்க. 6 மாதம் கூட வேண்டாம், 6 நாள்ல என்னால இந்த கஞ்சா போதை பொருட்களை என்னால ஒழிக்க முடியும். 6 நாள்ல